பெறப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் எவ்வளவு காலமாக நீடித்திருக்கின்ற இனப்பிரச்சினைக்கான தீர்வுகளை காண்பதற்கோ அல்லது வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கான ஒரு தளத்தை இடுவதற்கோ ஜனாதிபதியிடம் எந்த விதமான கருத்துக்களும் இல்லை. இந்த நாட்டிலே இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக கொண்டு வந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக வந்த 13வது திருத்தத்தின் ஊடாக வந்த இந்த மாகாண சபை ஆட்சி முறையை நடத்துவதற்கு ஏன் நீங்கள் தயங்குகிறீர்கள்? வருகிற ஆண்டு இந்த மாதத்திலே மாகாண சபை தேர்தலை நாங்கள் செய்வோம் என்று சொல்கிற தைரியம் அந்த 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 உங்களிடம் அந்த மூச்சு நேற்று காணப்படவில்லை. ஆகவேதான் நான் சொல்கிறேன், இது ஒரு சடங்கு. யாழ்ப்பாண மாவட்டத்திலே 13,000 பேருக்கு குடியிருக்க காணி இல்லை. கிளிநொச்சி மாவட்டத்தில் 4,000 பேருக்கு குடியிருக்க காணி இல்லை. வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை குடியிருப்பதற்கு காணி இல்லாத மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் போலியாக பேசுகின்ற அபிவிருத்தி அல்லது நீங்கள் முகத்துக்கு பேசுகின்ற அபிவிருத்தி என்பது அபிவிருத்தி அல்ல. சென்ற முறை நாங்கள் பார்த்தோம், வடக்குக்கு 5 பில்லியன் ஒதுக்கப்பட்ட நிலையில் தெற்குக்கு அவ்வாறான நிதி ஒதுக்கப்படவில்லை. ஆனால் தெற்கில் உள்ள யாரும் கேட்கவில்லை, ஏன் நீங்கள் வடக்குக்கு அவ்வளவு நிதி ஒதுக்கினீர்கள் என்று. தமிழ் மக்களை வடக்கை சேர்ந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறார்கள், ஏன் வடக்குக்கு தரவில்லை, ஏன் வடக்கை மறந்துவிட்டீர்களா? கௌரவ உறுப்பினர் அவர்களே, நாங்கள் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும். கிராம சேவை பிரிவுக்கு ஒரு வீடு என்றால் அது வடக்குக்கும் தான், அது தெற்குக்கும் தான். அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்குமானால் அது வடக்கு மக்களுக்கும் தான், இந்த தெற்கு மக்களுக்கும் தான். கல்வி தொடர்பான நிதி ஒதுக்கப்பட்டிருக்குமானால் வடக்குக்கும் தான், தெற்குக்கும் தான், மேற்குக்கும் தான். நாங்கள் இதை பிரித்து பார்த்து எமது நாடு இந்த வங்குரோத்து நிலையை அடைந்ததில்லாமல் நாங்கள் வெற்றி பெற்ற நிலையை ஒரு நாளும் காணவில்லை.